எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் மூவி எப்படி பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் என்ன, அதில் என்னென்ன சிரமங்கள், நல்ல விஷயங்கள், மற்ற சஸ்பென்ஸான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஷெடியூலில் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி ஒரு இண்டிபெண்ட் மூவி பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70% முடிஞ்சு. இப்போது அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதே டயத்தில் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு மூவிஸ் பண்ணுறதுல எவ்வளோ அதாவது சிரமங்கள் இருக்குது, பட் அதை தாண்டி நம்ம லேர்னிங் ஒன் ப்ராசஸிங் இருக்கு இல்லையா. ஸோ இது பண்ணிட்டாவே நம்ம மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு மூவி அடுத்தடுத்த மூவிகள் பண்ணுறது சிரமங்கள் குறையும். ஸோ இந்த இண்டிபெண்ட் மூவியில் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோஸ் நாம் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கராக ஆகணும் அப்படின்னாலும், இல்லை அந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதில் இருக்கக்கூடிய லைவாக நீங்கள் எல்லாருமே இண்டிபெண்ட் மூவி எடுக்க முடியுமா அப்படின்னா தெரியாது. பட் நான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது நீங்கள் லேர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸிங்கை ஏன் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது, ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி ஒரு 70% ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டோம், ஒரு மூவியோட ஷூட் பண்ணிட்டோம். அது இப்போது எடிட்டிங் டேபிளுக்கு போகுது. இந்த எடிட்டிங் டேபிள் போகும்போது என்னென்ன இஷ்யூஸ் வருது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன கேமரா ஷூட் பண்ணோம், அதோட மேக்கிங் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான ஸ்டோரி சூஸ் பண்ணோம், எல்லாமே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய டேபிள், என்னோடய வீடு அப்படின்ற ஆஃபீஸ், இதுதான் எனக்கு எல்லாமே. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு WD அப்படின்னு 4DB ஹார்ட் டிஸ்க்கு. இது ஒரு 15 ரூபா வரும். அதாவது 13 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் வருது. ஒவ்வொரு கடைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, ரேட்டு மாறும். ஸோ அதனால் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 3 நாளாவது வேணும், ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கிங்காக இருந்தாலும். ஏன் அப்படின்னா ஒரு 4DBங்கிறது 10மான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அடிஷ்னலாக இன்னொரு 2DB இருக்குது. அது சும்மா செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். பட் அதை நம்பிலாம் நம்ம ஃபுட்டேஜை சேவ் பண்ணி வைக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம் இல்லையா, இதுதான் நமக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கும். அதுபோக ஒரு லேப்டாப் நமக்கு கம்பல்சரி இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபைலு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு, கேமரா ஃபுட்டேஜ் ஃபைல் எல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு இருக்கணும். இந்த லேப்டாப் மேக்காக இருந்தால் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம எடிட் பண்ண முடியும், ரஃப் கட் பண்ண முடியும். ஸோ மூவிஸ் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதுதான் இப்போதைக்கு என்னோடய டேபிள் செட்டப்பு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சா 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 o'clock வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். நான் ஸ்கிரிப்டு சைடு சிஸ்டம் சைடு இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு செட்டப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். இது இல்லாமல் நம்ம வெளியிலையும் சில விஷயங்கள் பார்க்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குன்னா, இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரியஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கான சீரியஸாக நான் பண்ணலான்னு ஐடியா. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கன்னு தெரியாது, பட் ஒரு முயற்சி தான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இது நல்லா இல்லை, இது போகாது, சரியாக வராதுன்னெலாம் நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது கிடையாது. இது புதுசாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னால தான். ஒரு ஹார்ட் டிஸ்க் என்ன ரேட் வரும், அது எத்தனை ஹார்ட் டிஸ்க் நமக்கு தேவைப்படும், ஒரு லேப்டாப் எதுக்கு தேவைப்படும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் இதில் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்காக நான் இது பண்ணுறேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். நான் சொந்த பந்தம் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் தான் பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு சில பாடம்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்து
அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு மூவி ஷூட் பண்ணியிருந்தேன், இண்டிபெண்ட் மூவி. அது என்னோடய நண்பர்களுக்காக தெரியும் நேம் என்னன்னு. நான் நேம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நான் பண்ணுறேன் நான். இப்போ அதுக்கான ப்ராசஸிங் எப்படி போயிட்டுருக்கு, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து வந்து பேட்ச் ஒர்க்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல்.